ஹாய் ஆல் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சுமையாஸ் ரெசிபீஸ் தான். வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். வெங்காய சட்னி எப்படி செய்யலான்ட்டு. ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸ்ல. அதுக்கப்புறம் நீட் வாகத்துல வெட்டிக்கோங்க வெங்காயமும், தக்காளியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 5 டூ 6 காஞ்ச மிளகா, இஞ்சி கொஞ்சம் சின்னதா பார்த்து எடுத்துக்கோங்க. அது நல்லா பீல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. 10லேருந்து 12 பல்லு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. அது ஒரு 3 டூ 4 மினிட்ஸ் ஆகும் நல்லா சூடாகுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் ப்ரவுன் ஆகட்டும். கொஞ்சம் கலர் மாறி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போடுங்க. நான் 3 டூ 4 தான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா எனக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் இருக்கு இல்லையா? வெங்காயம் நல்லா ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. நல்லா ப்ரவுன் ஆக விடுங்க அத. ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கலர் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. தக்காளி போட்டுக்கலாம் இப்ப. அது ஒரு 5 டூ 6 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொத்தமல்லியும் நம்ம அதிலேயே போட்டுக்கலாம். அது எவ்வளோ போடுறோமோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கொத்தமல்லி. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு டாட்டா சால்ட் இல்லை என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இது. பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க. இப்போ தாளிப்புக்காக கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அது வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ சட்னி கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணிவிடுங்க.